ஹலோ மக்களே வணக்கம். ஸோ உங்களுக்கே தெரியும், தமிழக அரசு வந்து உங்களுக்கு காலர் ஐடியில் வந்து அந்த ரிங்டோனில் வந்து இந்த மாதிரி யாரையும் பார்த்து பயப்படாதீங்கன்னு ஒரு மாதிரி வந்து கவர்மெண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்களா? அது எதுக்குன்னா ஸ்கேம் கால் வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், நான் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், நீங்கள் வந்து இல்லீகலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண பரிவர்த்தனை பண்ணியிருக்கீங்க, பேங்க் ஆஃபீஸர் பேசுகிறேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து காசை வந்து எடுக்கிறது தான் அவங்க இந்த ஸ்கேம் பண்ணுறவங்கள வேலை. உங்களை மிரட்டுவாங்க, நாங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ் பேசுகிறோம் அப்படின்னு. அது மாதிரி பர்டிகுலராக ஒரு நேம் ராகுல் அஜ்வத் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நிறைய பேர் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கால் எனக்கும் இன்றைக்கி வந்துருச்சுங்க. காலையில் ஒரு 10:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த கால் வந்துச்சு. வந்தோடனே நான் அட்டன் பண்ணிவிட்டு, ராகுல் இந்த மாதிரி நான் ஆஃபீஸர்ஸ் பேசுகிறேன், மை நேம்ஸ் ராகுல் அஜ்வத்ன்னு சொன்னோடனே நான் வந்து ஓகே ஆஃபீஸருங்கும் போதே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். ஓகே என்னடா அப்படின்னு நான் எஸ் டெல்மின்னு சொன்னோடனே அவங்க நேம் சொன்னோடனே நான் ஓகே இன்றைக்கி கால் ரெக்கார்டிங் போடணுன்னு ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன். ஸோ ஒரு மாதிரி ரூடாக பேச ஆரம்பித்தாங்க. நான் ரெக்கார்டிங் போட்டோடனே யுவர் கால் இஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து காலை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அதனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ்லாம் நிறையா வரும். பதட்டப்படாமல் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரையும் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே மணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்பாதீங்க. எதையுமே வந்து இந்த மாதிரி ஃபோன் கால் வருதுன்னு உங்களை அவசரப்படுத்தி உங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவசரமான சுச்சுவேஷனில் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோன்னே தெரியாது, காசை வந்து பறிக்கிறதுக்கான ஒரு பெரிய கும்பல் வந்து இந்த கால் ஸ்கேமில் இருக்குது. யாரும் இதில் வந்து பதட்டம் அடையாமல் இந்த மாதிரி கால் ரெக்கார்டிங் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருங்க. தேங்க்யூ.